ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட ஆப்ஷன் பிரீமியம் யூஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் ஒரு பெர்ஃபெக்ட்டான சேனலா உங்களுக்கு இருக்கும். நம்மளோட சேனல்ல நம்ம இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ் அந்த மாரி எல்லாம் எதுவும் டீச் பண்ணாம, எதுவும் எஜுகேஷனல் வீடியோஸ் போடாம, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட லாஜிக்கா நம்ம எப்படி திங்க் பண்ணலாம்? ஒரு ஆப்ஷன் பையரா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம எப்படியெல்லாம் திங்க் பண்ணா மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும்? ஆப்ஷன் பையரா எப்பவுமே நம்ம ஒரு ஆப்ஷன் பிரீமியத்த லோ பிரைஸ்ல அனலைசிஸ் பண்ணி, அத ஹை பிரைஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போக வைக்கணும். ஸோ, அப்போ மார்க்கெட்டோட ரிவர்சல்ல மட்டும் தான் அந்த மாரி அனாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸே வரும். ஸோ, அப்போ அந்த மார்க்கெட்டோட ரிவர்சல்லாம் மேத்தமேட்டிக்கலா, சிம்பிளா எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் லாஜிக்கா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்குறது கிடையாது. வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ்ல ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நானோ, என்னோட சேனலோ பொறுப்பாகாது. ஸோ, என்னைக்குமே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம ரிவர்சல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ண கத்துக்கணும். எதுக்காக நம்ம ரிவர்சல் மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணணும் அப்டின்னா, ஸோ ரிவர்சல் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட்லலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிரீமியம அந்த அன்னைக்கு நீங்க லோ பிரைஸ்ல பை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒன் சைடு மார்க்கெட் அப்டின்னா 9:15க்கு புல்லிஷ் ஆச்சு அப்டின்னா, ஸோ 9:15 இருந்து 3:30 மணி வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கும். ஸோ ஆனா மார்க்கெட்ல அந்த புல்லிஷா இருக்கிற டைம்ல மார்க்கெட் வந்து உள்ள ஹையர் ஹை, ஹையர் லோஸ் அப்டிங்கிறதெல்லாம் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ள நம்ம எல்லாமே பை அண்ட் செல் அப்டின்னு பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் பிரீமியத்த அந்த அன்னைக்கு உண்டான லோ பிரைஸ்ல பை பண்றதுக்கு உண்டான சான்ஸஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 9:15க்கு ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 100க்கு ஓப்பன் ஆகுது அப்டின்னா, ஒன் சைடு மார்க்கெட்ல நமக்கு 120, 130, 140, 150 இப்படின்னு நமக்கு மேலே ஏறிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ டேவோட லோ வந்து ரூ. 100 இருக்கு. அப்ப டேவோட லோ பக்கத்துல நமக்கு பை பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸே ஒன் சைடு மார்க்கெட்ல கிடைக்காது. ஸோ ஒன் சைடு மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பா எக்ஸ்பீரி டேவ தவிர்த்து மத்த நாள் எல்லாமே ஆப்ஷன் பையருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே. அண்ட் தென் இதுவே நம்ம ஒரு ரிவர்சல் மார்க்கெட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கும்போது, இப்ப மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம கண்டிப்பா மார்க்கெட் வந்து திரும்பி கீழ இறங்குமா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இப்படி மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் திரும்பி கீழ இறங்குனாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு லோ டூ ஹை அப்படிங்கிறது நமக்கு டிராவல் ஆவாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆல்ரெடி லோ பிரைஸ்ல இருந்து ஹை போயிருப்பாங்க. அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஹைல இருந்து லோவுக்கு வருவாங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோவுல இருந்து நமக்கு மேல போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட். ஸோ இந்த மாரி தான் மார்க்கெட்டோட சென்டிமென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம ஆப்ஷன் பிரீமியத்த அந்த அன்னைக்கு உண்டான லோ பிரைஸ்ல நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ண முடியுமா? முடியாதா? அந்த இடத்துல அந்த அன்னைக்கு உண்டான டே லோல நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னியோட கான்செப்ட். ஓகே. இப்போ எக்ஸ்பீரி டே 24,464 அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஏடிஎம் கால் என்ன அப்படின்னா 24,400 கால். 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஜூலை 7ஆம் தேதி எக்ஸ்பீரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒன்லி ரிவர்சல் ட்ரேட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ 400 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல மார்க்கெட்டோட எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரூ. 97 ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது ரூ. 97. இப்போ 24,400 பிளஸ் 97 அப்படின்னு போட்டோம்னா, 24,497 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவ நம்ம என்ன பண்றோம்? ஸ்பாட் சார்ட்ல டிரா அப்படிங்கிறது பண்றோம். 24,497 அப்படிங்கிறது ஓகேங்களா? ஓகே. நமக்கு லாஜிக்கா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ஓப்பன் அபோவ் அண்ட் தென் எஸ்டர்டே ஹை அபோவ் மார்க்கெட் வந்து நமக்கு சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னா, கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேனிக் ஆகணும். இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா லாஜிக். இப்ப அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா நெறைய பேத்துக்கு டவுட் வரும். நம்ம வந்து 5 நிமிஷம் சஸ்டெயின் பண்ணணுமா? இல்ல வந்து 15 நிமிஷம் கேண்டில் குளோஸ் வைக்கணுமா? இல்ல 1 மணி நேரம் கேண்டில் குளோஸ் வைக்கணுமா? அப்படிங்கிறது எல்லாமே டவுட் வரும் நெறைய. அந்த டவுட் எல்லாம் அந்த சைடு தூக்கி போட்டுட்டு, நான் சொல்லக்கூடிய லாஜிக்க மட்டும் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ இந்த 24,497 அப்படிங்கிறதுக்கு மேல
ஸ்பாட் சார்ட் நின்னுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போறாங்க. 24,497க்கு மேல ஸ்பாட் சார்ட் எக்ஸ்பைரி டேல குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு 400 கால் ஆப்ஷன் பிரீமியமும் எஸ்டர்டே ஹைக்கு மேல தான் வந்து குளோஸ் ஆக போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ரூல். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த திரும்பியும் நான் சொல்றேன். சோ இந்த விஷயம் புரியல அப்படின்னா, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சுத்தமா மார்க்கெட் நாலேட்ஜே இல்லாம தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை வந்து 97. ஓப்பன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் நமக்கு வந்து மார்க்கெட் நிக்க போறாங்க அப்படின்னா, கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகணும். சோ அப்போ 24,497க்கு மேல நமக்கு ஸ்பாட் சார்ட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா பேனிக் ஆகணும். ஆனா, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது ஒன்லி ரிவர்சல் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்றோம். புரியுதுங்களா? சோ ஒண்ணு இந்த இடத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷன் வந்து லோ பிரைஸ்ல கிடைப்பானா அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ மார்க்கெட்ல கரெக்ட்டா இங்கிருந்து திரும்புறாங்க. ஓப்பன் பிரைஸ்ல நமக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த இடத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா, பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. புரியுதுங்களா? சோ மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ஹைக்கு மேல 497க்கு மேல போனா, நம்ம என்ன பண்றோம்? கால வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம்ல டே லோ அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியம் இங்க நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மோர் ப்ரோபபிலி இது ஒரு டே லோவா இருக்கறக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ வந்திருந்தாங்க அப்படின்னா. ஸோ அப்ப மறுபடியும் மேல போறாங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ மார்க்கெட்ல பாருங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பிளான பிரைஸ் ஆக்ஷன ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் லாஜிக் கூட நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவான மார்க்கெட்ல உங்களுக்கு விஷயத்த சொல்லுது அப்படின்னு பாருங்க. பிரேக் அவுட், ரீடெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? விலகுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அண்ட் தென் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ நிக்கிற வரைக்கும் தான் பேரிஸ். ஓப்பன்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா, மறுபடியும் நமக்கு இந்த ஹைக்கு போறக்கு உண்டான சான்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குறாங்க. ஸோ அந்த ஓப்பன் டச் பண்ண கேண்டிலோட ஹைக்கு மேல கூட எந்த கேண்டிலும் நமக்கு குளோசிங் அப்படிங்கிறது வைக்கல. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க, கேண்டில ரீட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த இடத்துல கேண்டில் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த ஓப்பன் பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல எந்த ஒரு கேண்டிலுமே நமக்கு ஸ்ட்ராங்கா குளோசிங் அப்படிங்கிறது நமக்கு வைக்கல. ஸோ அதனால மார்க்கெட் இந்த ஹைக்கு போறக்கு உண்டான சான்சஸ் இல்ல. ஸோ கீழ தான் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம். 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியமும் ஸ்பாட் சார்ட் இதுக்கு கீழ வந்துட்டாங்க. ஸ்பாட் சார்ட் வந்து இதுக்கு கீழ 497க்கு கீழ தான் இருக்க போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருந்தாலும், எஸ்டர்டே ஹைக்கு கீழ வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் லாஜிக். புரியுதுங்களா? அண்ட் தென் பிரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ வராங்க. ஸோ பிரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க? கேண்டில் ஸ்டிக்ஸ் அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேல இன்னொரு கேண்டில் வந்து நமக்கு குளோசிங் அப்படிங்கிறது வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வரைக்கும் அதாவது ஓப்பன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஓப்பன்ல இருந்து ரிஜெக்ட் ஆயி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்கெட் வந்து ஃபால் அப்படிங்கிறதா ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் குளோஸ்க்கு கீழயும் வந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க எங்க போகணும்? எஸ்டர்டே லோவுக்கு போகணும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும் அப்படின்னா, அந்த பேனிக் லெவல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த பேனிக் லெவலுக்கு மேல போயிட்டு, அந்த பேனிக் லெவலுக்கு கீழ வந்தாங்கன்னா, அந்த பேனிக் லெவல தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் கீழ போறக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அண்ட் இது அடுத்த நாள் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பண்ணக்கூடிய அதாவது திங்க் பண்ண தெரியாதவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இது எக்ஸ்பைரி டே, இது புதன்கிழமை. ஸோ எக்ஸ்பைரி டேக்கும் புதன்கிழமைக்கும் ஒரே மாரி அனாலிசிஸ் வந்து பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பட் அதுல ஒரு சில மாறுபாடுகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாரி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது தான், நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த இடத்துல 24,464ல ஓப்பன் ஆனனால நம்ம ஏடிஎம் எடுத்தோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ். எதனால நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம். மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் போறாங்க அப்படின்னா, நமக்கு ஓப்பன் அபோவ்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் எடுக்கணும். மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஓப்பன் பிலோலேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து எனக்கு இந்த எவ்வளோ ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான். ஓகேங்களா? ஓப்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுதான். இந்த இடத்துல 24,259 அப்படிங்கிறது ஓப்பன். ஸோ இந்த அன்னைக்கும் போய் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா,
கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நம்ம இன்ச் பை இன்ச் நம்மளோட லாஜிக்கா நம்ம டீச் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கோம். வீடியோவ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோல நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக்கா கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் குடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப் கீழ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. அதுல மார்க்கெட்டுக்கு தேவையான எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக இம்பார்ட்டன்ட்டான லெவல்ஸ் எல்லாம் நம்ம குடுப்போம். ஓகே. 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். 14ஆம் தேதி எக்ஸ்பீரி புதன்கிழமை. ஸோ இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மார்க்கெட்ட ஓட விட்டு தான் புடிக்கணும். புரியுதுங்களா? மார்க்கெட் அந்த இடத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு லாஜிக்க திங்க் பண்ணீங்க அப்படின்னாலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஓப்பன் அப்படிங்கிறது இருக்கு. 177. அப்ப 200 பிளஸ் 177 377 அண்ட் தென் ஒரு லோ வச்சிருக்காங்க. 200 பிளஸ் 142 342. 24,342க்கு மார்க்கெட் வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் நீங்க எடுத்திருக்கலாம். புரியுதுங்களா? 24,342க்கு ஸ்பாட் சார்ட் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க 200 கால் எடுக்கலாம். ஆனா ஸ்பாட் சார்ட் வந்து அந்த இடத்துக்கே வரல. அப்ப நீங்க வந்து 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுக்க முடியாது. அப்ப ஸ்பாட் சார்ட் எந்த இடத்துக்கு வராங்க? அப்போ அந்த ஸ்ட்ரைக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் சூஸ் பண்ணணும். 24,200க்கு வரல. ஸோ 24,100 நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? 24,100 நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரைக் சூசிங்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்க முடியுமே தவிர்த்து, ஒரு வீடியோவ பார்த்துட்டு, ப்ரோ ஸ்ட்ரைக் சூசிங் எப்படி பண்றது? எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் லாஜிக்கா தான் நம்ம திங்க் பண்ணி தான் ஸ்ட்ரைக் சூசிங் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த திங்கிங்க எப்படி நான் கமெண்ட் செக்ஷன்ல போட முடியும்? அதனால தான் நம்ம வந்து ப்ரோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துலயும் வந்து பாருங்க. 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியமோட ஓப்பன் வந்து 238. ஸோ 339 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அண்ட் தென் 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு லோ வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 198 24,100 பிளஸ் 198 24,298 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ எத்தன மணிக்கு மேல கிடைக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த வேல்யூ கிடைச்சது 10:25க்கு. ஸோ 10:25க்கு மேல ஸ்பாட் சார்ட்ல 24,298 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம டிரா பண்றோம். 24,298 அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம டிரா பண்றோம். சேம் அதே மாரி வந்து பாருங்க. இந்த இடத்துலயும் 497ல இருந்து ரிஜெக்ஷன் ஆனாங்க. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹைய பிரேக் பண்றாங்க. சேம் அதே கான்செப்ட், அதே அனாலிசிஸ் தான். ஸ்ட்ரைக்க மட்டும் தான் நம்ம டிஃபரெண்ட்டா எடுத்திருக்கோம். அதே மாரி தான் இது வந்து ஒரு டே ஸ்பாட் சார்ட்ல டே ஹையா இருக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. புட் ஆப்ஷன் பிரீமியம்ல டே லோவா இருக்கறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. சேம் அதே மாரி இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம நம்ம அனலைசிஸ் பண்ணி புடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓப்பன். ஓப்பனுக்கு கீழ வராங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த லோ. ஸோ இந்த லோவுக்கு மேல வராங்க அப்படின்னா, அவங்க எங்க போகணும்? ஓப்பனுக்கு போகணும். ஸோ அந்த ஓப்பனுக்கும், லோவுக்கும் சென்டர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஃபிப்னாசி டூல் அப்படிங்கிறது போடலாம். ஸோ நீங்க ஒரு ரிஸ்கியா ஹோல்டு பண்ற ட்ரேடரா இருந்துச்சுன்னா, இந்த 0.5க்கு மேல குளோஸ் வச்சதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணலாம். சாரி எக்ஸிட் ஆகலாம். ஸோ இல்ல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ 0.5க்கு மேல குளோஸ் வைக்கல அப்படின்னா, நம்ம ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்ல இந்த மாரி லாஜிக்கா திங்க் பண்ணி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா மட்டும் தான், நமக்கு இந்த மாரி ஆன மூவ் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் நமக்கு குடுக்கறக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். நம்ம அனலைசிஸ் பண்ணி இந்த மாரி ஒரு மூவ் புடிக்கும்போது, நமக்கு மனசுக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கும். புரியுதா? அதுக்காக இந்த மூவ நீ புடிச்சியான்னு கேட்டீங்கன்னா, நான் புடிக்க கிடையாது. வெட்னஸ்டே வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு லாஜிக்கா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட சேனல்ல நம்ம எஜுகேஷனலா வீடியோ அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ பார்த்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட்ட எப்படி எப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். ப்ரோ இந்த இடத்துல வந்து ப்ரோ 24,298 மார்க் பண்ணிட்டேன். இப்ப 298 வந்தாலே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப மார்க்கெட் கீழ இருந்து மேல வந்தாலே கண்டிப்பா ரிவர்சல் ஆகுமா ப்ரோ? 100க்கு 100% அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோ இதுல 100க்கு 100% அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க 24,298க்கு மேல போயிருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான், நமக்கு இந்த 100 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியும். புரியுதுங்களா? எவ்ரி டே நம்ம எக்ஸ்பைரி டே மாரி தான் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா?
இவங்க இந்த லோவுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் இந்த லோவே நமக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கும்போது, அந்த லோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிரும். அப்ப இந்த லோ வந்து 24,100 கால்ல 198.75 அப்படிங்கிறது லோ. இவங்க இந்த லோவுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்பாட் சார்ட் வந்து 24,298க்கு மேல குளோஸ் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான் எக்ஸ்பைரி டேல இவங்க இந்த லோவுக்கு மேலேயே குளோஸ் ஆக முடியும். அப்ப ஸ்பாட் சார்ட் 24,298க்கு கீழ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு குளோஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இவங்களும் இந்த லோவுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் ஆயே ஆகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ரூலே. சோ, அந்த ஒரு அனாலிசிஸ நம்ம உள்ள லாஜிக்கா கொண்டு வரும்போது, ஸ்பாட் சார்ட் இந்த இடத்துல 24,298ல இருக்காங்க. இவங்க இதுக்கு மேல போனாங்கன்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதுக்கு மேல போகாம இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ வந்து வீக் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இருக்கு. சோ, ஆல்ரெடி இந்த லோ வீக் ஆயிருச்சு. இந்த லோவுக்கு கீழ தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சோ, அப்போ இந்த லோவுக்கு மேலேயே மறுபடியும் பிரீமியம் போனாலும் சஸ்டெயின் ஆகாது. இந்த லோ பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ, இது எல்லாமே மேத்தமேட்டிக்கலா நம்ம லாஜிக்கா அனாலிசிஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ண முடியும். இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணும்போது தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட லாஜிக்காவே திங்க் அப்படிங்கிறது பண்ண முடியும். அண்ட் தென் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு தேர்ஸ்டே மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு ஹை விக் விட்டனால நம்ம இந்த இடத்துலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வியாழக்கிழமை. ஸோ புதன்கிழமைய விட வியாழக்கிழமை நமக்கு டைம் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஸோ 930 அப்படிங்கிறது ஓப்பன். ஸோ 900 கால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டைம் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் டைம் வேல்யூவ பார்த்து ஸ்ட்ரைக் சூசிங் பண்றத விட, மார்க்கெட் எங்க இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்து எஸ்டர்டே லோவுக்கு மேல அண்ட் தென் எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேல அண்ட் தென் டுடே ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க. இவங்க இதுக்கு மேல இருக்காங்க. இவங்க இதுக்கு கீழ வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்பாட் சார்ட்ட பார்த்து சொல்லணும். இப்ப இவங்க இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து 24,900 பிளஸ் 198 அப்படின்னா 24,098 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? 24,098க்கு மேல ஸ்பாட் சார்ட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான் இவங்க இந்த ஓப்பனுக்கு மேல இருக்க முடியும். இல்லைன்னா 23,900 கால் ஓப்பனுக்கு கீழ வந்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூவ நம்ம டிராப் பண்றோம். 24,098 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஹை விக் அப்படிங்கிறது விட்டுருக்காங்க. அண்ட் தென் இவங்க இதுக்கு கீழ வந்த உடனே ப்ரோ இவங்க இது ஓப்பனுக்கு கீழ வந்துரணும்ல ப்ரோ. ஏன் ப்ரோ இவங்க இந்த இடத்துல சைடுவே போட்டாங்க அப்படின்னு நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். எல்லாமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ண தான் நம்ம கத்துப்போம். ஒரு வீடியோவ பார்த்து மட்டும் நம்ம கத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இதுவும் மார்க்கெட்ல என்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ 23,900 பிளஸ் 152 அப்படின்னா 24,052 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். 24,052 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 24,052 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அண்ட் தென் அதுக்கு கீழயும் வந்து அதுக்கு மேலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,000 சாரி நம்ம டே சார்ட்ல போய் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலோட குளோசிங்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னைக்குமே உங்களுக்கு கரெக்ட்டான ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. 900 கால். சாரி 200 கால் போயிருச்சு. 23,900 கால். ஸோ 900 கால் வெட்னஸ்டே குளோசிங் வந்து 169. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட்ல என்ன வரும்? 24,169 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வரும். 24,069 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. சாரி 24,169 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாரி நமக்கு ஸ்பாட் சார்ட்லயும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, வேல்யூஸ் வந்து நமக்கு பக்கம் பக்கமா இருக்கு. புரியுதுங்களா? ஸ்பாட்ல வந்து பாருங்க 3 வேல்யூவும் பக்கம் பக்கமா இருக்கு. இப்போ இவங்க இந்த 3 வேல்யூக்கும் மேல இருந்தா புல்லிஷ், இந்த 3 வேல்யூக்கும் கீழ இருந்தா இங்கிருந்து பேரிஷ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா, இந்த இடத்துல லாஜிக்கா நம்ம என்ன பார்த்தோம்? 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் இருக்கு. எஸ்டர்டே குளோஸ் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் இருக்கு. எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ஒரு பிரைஸ் இருக்கு. இவங்க நமக்கு ஸ்பாட் சார்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, சிக்னல் குடுத்துட்டான். மார்க்கெட் வந்து இவங்க லோக்கு கீழ வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. பட் 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த லோ வரைக்கும் வந்து இந்த லோல என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு சிக்னல் குடுத்துருச்சு. மேத்தமேட்டிக்கலா என்ன அப்படின்னா, 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இந்த லோவுக்கு கீழ போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஸ்பாட் சார்ட் வந்து சொல்லுது. இவங்களும் என்ன பண்றாங்க?
வந்து லோவ டேப் பண்றாங்க. இங்க போறாங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் அப் அதாவது கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் லோ அப்படிங்கிறத நமக்கு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி வைக்காம மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த லோ வந்து நமக்கு பிரேக் டவுன் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமா இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் டேவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பார்க்கலாம். ஸோ இந்த அன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ கண்டிப்பா வியாழக்கிழமை விட டைம் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். 24,225 சாரி 24,125 ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் எங்க இருக்காங்களோ அத பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம குடுக்குறோம். இவங்களோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 126 இவங்களுடைய லோ ஓப்பன் 126 அண்ட் தென் குளோஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா 79 அண்ட் தென் லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா 66. அப்போ இந்த இடத்துல பாருங்க 24,166, 24,180 அண்ட் தென் 24,226 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த 3 வேல்யூமே நான் டிரா பண்ணிக்கிறேன். 24,226 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஆஃப்டர் தட் 24,166 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அண்ட் தென் 24,176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் ஸ்டடி பண்ண தெரிஞ்சவங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஒரு பிரேக் டவுன் ஆன கேண்டிலோட லோவுக்கு கீழ எந்த ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குளோஸ் ஆகல. ஸோ அப்ப இவங்க இதுக்கு கீழ போறத விட இதுக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. அப்ப மார்க்கெட் இதுக்கு மேல நிக்கிறாங்க அப்படின்னு இதுக்கு கீழ நின்னா தான் 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த ஓப்பனுக்கு கீழ, இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழலாம் வருவாங்க. புரியுதுங்களா? இவங்க ஸ்பாட் சார்ட் அதுக்கு இதுக்கு கீழ நிக்கணும். இதுக்கு கீழ ஸ்பாட் நிக்கல. ஸ்பாட் வந்து இதுக்கு மேல தான் நிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியமும் இதுக்கு மேல தான் நிப்பாங்க. இந்த ஓப்பன் அபோவ், இந்த 79, இந்த 66 அபோவ் தான் நிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ரூல். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம இந்த ஒரு லாஜிக்க நீங்க இண்டிகேட்டரா போடணும்னு நெனச்சீங்கன்னா, இண்டிகேட்டர் போட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க லெவல்ஸ் மட்டும் தான் டிரா பண்ண முடியும். திங்க் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட இந்த இண்டிகேட்டர்லாம் விட்டுட்டு, கையால லெவல்ஸ டிரா பண்ணி, கையால திங்க் பண்ண பழகுங்க. அந்த லெவல கையால நீங்க டிரா பண்ணும்போது மட்டும் தான், உங்களுக்கு அந்த டிரா பண்ணும்போதே ஒரு திங்கிங் வரும். ஒரு டைம் திங்க் பண்ணி நம்ம இண்டிகேட்டர் போட்டுட்டோம்னா, ஸோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா, மார்க்கெட்ல நமக்கு செட்டே ஆவாது. கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம ட்ரேட் பண்றவங்க ஒரு லெவல் வந்து நம்ம கையில டிரா பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் நமக்கு அந்த திங்கிங் அப்படிங்கிறதே வரும். அந்த திங்கிங் நமக்கு வரும்போது மட்டும் தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்கில் நமக்கு டெவலப்மென்ட் ஆகும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்கில் டெவலப் ஆகணும்னா, கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி, எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாரி டெலிகிராம் குரூப்பும் வந்து குரூப் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி குடுத்திருக்கோம். அதையும் நீங்க கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆயிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல மேத்தமேட்டிக்கலா ஒன் டைப் ஆஃப் அனாலிசிஸ். இப்படியும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம காட்டியிருக்கோம். இப்படி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க வீடியோ எண்டிங்லயாச்சும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.